Good morning, students. In the last class we have seen the law of variable proportions. Today we are going to see the laws of returns to scale. So there is a difference between the law of variable proportion and the laws of returns to scale. Under law of variable proportion we study for the short period, a short period analysis னு சொல்றோம். இதுல வந்து ஒரு ஃபேக்டரை வேரியபிள் ஃபேக்டர் எடுத்துக்கிறோம், மற்ற ஃபேக்டர்ஸ் டு ரிமைன் கான்ஸ்டன்ட். இந்த லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலில் இது வந்து லாங் ரன் அனாலிசிஸ். அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி அந்த லாங் பீரியடில் 3 ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? இதில் வந்து தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் ஃபேக்டர், எல்லா ஃபேக்டர்ஸுமே வேரியபிள் ஃபேக்டர். ஏன் அப்படின்னு சொன்னால் the period is very long enough. அதனால் எந்த ஃபேக்டர்ஸுமே உற்பத்தி காரணிகளுமே ஃபிக்ஸடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? சரி, the laws of returns to scale explain the relationship between output and the scale of inputs in the long run when all the inputs are increased in the same proportion. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா இன்புட்ஸும் ஒரே விகிதத்தில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னு சொன்னால் அவுட்புட்டும் அதே அளவு இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் வந்து 3 ஃபேஸஸாக நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், அப்புறம் கான்ஸ்டன்ட், அப்புறம் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இது எப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். அதில் சில அசம்ஷன்ஸ் இதுலேயும் சொல்லியிருக்கிறோம். என்னெல்லாம் அசம்ஷன் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் land, labor and capital are variable, but organization is fixed. இதில் வந்து we won't take into account last factor, fourth factor, entrepreneur இல்லைன்னா organizer. இந்த organization வந்து fixed factor எடுக்கிறோம். இந்த 3 ஃபேக்டர்ஸும் இதெல்லாம் land, labor and capital, இது எல்லாமே variable factors எடுக்கிறோம். There is no change in technology. இதில் வந்து தொழில்நுட்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டெக்னாலஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதில் வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட்ஸ். இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொன்னால் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன் த மார்க்கெட்ஸ், ஹோமோஜீனஸ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் தேர் இஸ் சிங்கிள் ப்ரைஸ் வில் பி ரூலிங் இன் த மார்க்கெட்ஸ், ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஃப்ரீ எக்ஸிட். இதெல்லாம் பர்ஃபெக்ட் காம்படிஷன் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ். பின்னாடி பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து அசம்ஷன், அவுட்புட்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ இந்த அவுட்புட்டை வந்து பொதுவாக நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ எத்தனை யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ். இப்போ பென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 100 பென்சில், 100 பென் அப்படின்னு சொன்னால் இது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரி, வாட் ஆர் த 3 phases ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்ங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். தட் இஸ் இன் த கேஸ் இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் பை 1%, அவுட்புட் ஆல்சோ இன்க்ரீசஸ் பை மோர் தேன் 1%. இப்போ 1% நம்ம இன்புட் போட்டோம்னு சொன்னால் இது வந்து 3% ஆர் 5% இன்க்ரீஸ் ஆச்சு அவுட்புட் அப்படின்னு சொன்னால் இது இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ் பை 1%, அவுட்புட் ஆல்சோ இன்க்ரீசஸ் எக்ஸாக்ட்லி பை 1%. 1% நம்ம இன்புட் போட்டோம்னு சொன்னால் அதே 1% இன்க்ரீஸ் இன் அவுட்புட் அப்படின்னு சொன்னால் இது வந்து கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். தேர்ட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். That is, if all inputs are increased by 1%, output வந்து increase ஆகுது but less than 1%. output கூடும் பட் 1% விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். We will see the diagrammatic illustration, எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். The 3 laws of returns to scale can be explained with the help of a diagram given below. The movement from point A to B அப்படிங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ். சரி, அடுத்தது பி டு சி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் ஸ்கேல். சி டு டிங்கிறது டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் ஸ்கேல். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லேபர், ஒய் ஆக்சிஸில்
யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல். கேங்கிறது கேபிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இப்போ 1% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னு சொன்னால் மோர் தேன் என்னது இன்க்ரீஸ்ன்னு சொன்னோம். அதனால் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் என்னது 1% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். 3 அப்புறம் 6 அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இப்போ இன்புட் வந்து நம்ம 100% போட்டோம்னு சொன்னால் அவுட்புட் 200% இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். B2Cங்கிறது அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா B2Cங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ், ஒரே அளவு அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இப்போ 100% இன்க்ரீஸ் ஆச்சு இன்புட் அப்படின்னு சொன்னால் 100% அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அப்புறம் C to D பார்த்தீங்கன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது, பட் என்னது டிக்ரீசிங் ட்ரெண்டில். இப்போ 100% நம்ம இன்புட் போடுறோம், ஆனால் அந்த இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33.33% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இது வந்து டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். Because between these 2 points output has doubled but output has tripled. சரியா? ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் ஸ்கேலில் அவுட்புட் வந்து ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதனால இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இட் இம்ப்ளைஸ் தட் மூமெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் B to Cங்கிறது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ், ஒரே அளவு இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா between these 2 points inputs have doubled and output also has been doubled. Third பார்த்தீங்கன்னா decreasing returns to scale are denoted by the movement from C to D. ஏன்னா doubling the factors from 4 to 8 units produce less than the increase in input, namely by only 33.33%. இது எதுக்காக இந்த ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஆப்பரேட் ஆகுது? 3 ரிட்டர்ன்ஸ், இன்க்ரீசிங், கான்ஸ்டன்ட் அண்ட் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் த ஆப்பரேஷன் ஆஃப் எக்கானமீஸ் ஆஃப் ஸ்கேல். எக்கானமீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அட்வான்டேஜஸ் இந்த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸ்கேல்னா அளவு அப்படின்னு சொல்லுவோம். அளவுன்னா இப்போ நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறோமா ப்ராடக்ட்ஸ், இல்லைன்னா ஸ்மால் ஸ்கேலில் கொஞ்சம் தான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ 10 யூனிட்னா ஸ்மால் ஸ்கேல், 100 யூனிட்ஸ்னாலும் ஸ்மால் ஸ்கேல். இப்போ 1000 கணக்கில் பென்சில், பென் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொன்னால் லார்ஜ் ஸ்கேல். இதுதான் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ வில் சி த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ரேஷியோ ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எவ்வளோ தூரம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். இந்த ரேஷியோ வந்து கேன் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ். இப்போ லேபர் நிறைய நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம லேபரர்ஸை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ லேபரை காட்டிலும் கேபிட்டலுங்கிறது மெஷின்ஸ் சீப்பாக கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம மெஷினை வச்சு நிறைய பென்சில் தயாரிக்கலாம், பென்னு தயாரிக்கலாம். அதனால் தி அவைலபிலிட்டி ஆஃப் இன்புட்ஸை பொறுத்து ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அந்த ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது செலவு, உற்பத்தி செலவு கம்மியாகும். இப்போ ஸ்மால் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது உற்பத்தி செலவு கூடுதலாகும். ஸோ எவ்ரி ப்ரொடியூசருடைய எய்ம் எதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஹென்ஸ் he uses an advantage of economy of scale. அதனால எல்லா ப்ரொடியூசரும் the advantages in the economies of scale பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. So this economy of scale is affected both by the internal and external factors of the firm. இந்த economies of scale வந்து எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் internal and external factors of the firm பொறுத்து இருக்குது. ஃபர்ம்னா ஒரு குறுகிய சின்ன நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்கானமிஸ் வந்து ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 types பை மார்ஷல். ஒன்று இன்டர்னல் எக்கானமிஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ். எக்கானமிஸ்னால் என்ன சொன்னேன்? இது வந்து அட்வான்டேஜஸ் இந்த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ உங்கள் சார்ட் மாதிரி கொடுத்துருக்குது, அதில் இன்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்கலாம்.
economies of scale reduces the cost of production and diseconomies of scale increases cost of production. Diseconomies na disadvantages. இதனால உற்பத்தி செலவு கூடும், advantagesனால உற்பத்தி செலவு குறையும். Now we will see the internal economies of scale. Internal அப்படின்னு சொன்னா within the industry. இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய அட்வான்டேஜஸ் ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைக்கும். இப்போ என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? The term internal economies of scale refers to the advantages enjoyed by the production units ஒரு firm அப்படின்னு சொல்லும், which causes a reduction in the cost of production of the commodity. அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு கம்மியாகும். சரியா? For example, a firm enjoying the advantage of an application of most modern machinery, generation of internal capital, and improvement in managerial skill are sure to reduce the cost of production. இதெல்லாம் கண்டிப்பாக உற்பத்தி செலவை குறைக்கும். இதெல்லாம் ஒன்று மாடர்ன் மெஷினரி, அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் மெஷினரி. இப்போ லேபருக்கு பதிலாக நம்ம ஒரு மெஷினை வாங்கி உற்பத்தி யூஸ் பண்ணோன்னு சொன்னால் மெஷின் கடன்னு எல்லா ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிடும். இது வந்து மாடர்ன் மெஷினரி. அப்புறம் இன்டர்னல் கேபிட்டல், அவனுடைய ஓன் கேபிட்டலையே, கேபிட்டல்னால் மூலதனம், பணத்தை போட்டு அவன் பிஸ்னஸ் தொடங்குறா ஈஸி. அப்புறம் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் மேனேஜரியல் ஸ்கில், நல்லா திறமையாக நிர்வாகம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நிறைய செலவு கம்மியாகும். சரியா? சரி, இன்டர்னல் எக்கானமிஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெக்னிக்கல் எக்கானமிஸ், இது வந்து பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜி. when the size of the firm is large amount of capital can be used. பெரிய அளவில் உற்பத்தி பண்ணும்பொழுது நம்ம நிறைய மெஷின் வச்சு நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். there is a possibility to introduce up-to-date technologies. This improves the productivity of the firm. So here research and development strategies can be applied easily. ரெண்டாவது எக்கானமிஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எக்கானமிஸ். இது வந்து எனது பணம் அப்படின்னு சொல்லுவோம். பிக் ஃபர்ம்ஸ் கேன் ஃப்ளோட் ஷேர்ஸ் இன் த ஓப்பன் மார்க்கெட் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன். இப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டில் நிறைய எனது ஷேர்ஸ் ஃப்ளோட் பண்ணி அவங்க பணம் ரைஸ் பண்ணலாம். ஸ்மால் ஃபர்ம்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் they cannot easily float shares in the market. Third economies என்ன அப்படின்னு சொன்னால் managerial economies. இது வந்து large scale production facilitates specialization and delegation. சரியா? நல்ல திறமைசாலிகளாக இருக்கிறாங்க நிறுவனத்தில் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து செலவு வந்து கம்மியாகும். அடுத்து லேபர் எக்கானமிஸ். இது வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இம்ப்ளைஸ் கிரேட்டர் அண்ட் மைன்யூட் டிவிஷன் ஆஃப் லேபர். டிவிஷன் ஆஃப் லேபர்னால் நம்ம படிச்சிருக்கோம், வேலை பகுப்பு முறை. அப்போ ஒர்க்கெல்லாம் ஈஸியாக கடகடன்னு வேலையை சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. ஸோ திஸ் லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன். இதுவும் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்கானமிஸ். நம்ம லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது நிறைய என்னச்சுலாம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் மொத்தமாக வாங்கும் பொழுது நமக்கு பல்காக வாங்கும் பொழுது சீப்பர் ரேட்டில் வாங்கலாம். அதனால் காஸ்ட்டும் செலவு ஆகும், கம்மியாகும். இது வந்து என்னது, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ தே என்ஜாய் எ ஹியூஜ் பார்கெனிங் பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கானமிஸ் ஆஃப் சர்வைவல். அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் அவனுக்கு வந்து நல்ல பேர் இருக்கும். இப்போ நிறைய பெரிய அளவில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அவங்க ப்ராடக்ட்டும் டைவர்சிஃபைடு ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லணும். ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன்னா ஒரே ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாக்மி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் லாக்மி காஜல், ஐஷேடோ, ஐலைனர், இப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. சரியா? இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து என்னது, ஒரு ப்ராடக்டில் நஷ்டம் அடைஞ்சாலும் இன்னொரு ப்ராடக்ட் மூலமாக அவங்களுக்கு லாபம் வரும். அதனால் திஸ் ரெடியூசஸ் த ரிஸ்க் இன் ப்ரொடக்ஷன். Even if the market for one product collapses, market for other commodities offset. இப்போ ஒரு ப்ராடக்டில் நஷ்டம் ஏற்பட்டாலும் இன்னொரு ப்ராடக்டில் லாபம் வருது, காம்பன்சேட் ஆகிரும். சரியா? இதோட internal economies of scale we have seen, and next we are going to see the external economies of scale. Now we will see the external economies of scale.
இப்போ இன்டர்னல்னா என்ன பார்த்தோம், வித்தின் த இண்டஸ்ட்ரி என்னென்ன அட்வான்டேஜஸ். இப்போ எக்கானமிஸ்னாலே அட்வான்டேஜஸ், டிஸ்எக்கானமிஸ்னா டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொன்னாலே இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். External economies of scale refer to changes in any factor outside the firm causing an improvement in the production process. இப்போ இந்த உற்பத்தியில் வந்து எனது உனக்கு என்னெல்லாம் நன்மைகள் வெளியிலேருந்து கிடைக்குது, இது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். திஸ் கேன் டேக் பிளேஸ் இன் த கேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. ஒரு ஃபேர்முக்கு எப்படி அட்வான்டேஜ் கிடைக்குதோ அதே தான் எனது எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் கிடைக்கும்னு சொல்லுவோம். நிறைய ஃபேர்ம் சேர்ந்தது தான் ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் என்ஜாய்டு பை ஆல் த ஃபர்ம்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி டியூ டு த ஸ்ட்ரக்சுரல் குரோத். ஸ்ட்ரக்சுரல் குரோத்னா அந்த இண்டஸ்ட்ரியோடைய அமைப்பு, அதில் ஏற்படும் மாற்றத்தினால வளர்ச்சினால எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த அட்வான்டேஜஸ் கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ், தேர்ட் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்குது தாளையத்தில் அப்படின்னு சொன்னால், இப்போ தாளையத்து அந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்ததுனால பக்கத்துலேயே ரோடு எல்லாம் நல்லா போடுறாங்க, டெவலப் ஆகுது. சரியா, 4 லேன் ரோடு இருக்குது, ரயில்வே லைன் பக்கத்தில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, ஸ்கூலு எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்ததுனால எக்ஸ்டர்னலாக நிறைய எனது டெவலப்மெண்ட் ஏற்படுது. இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப்ஸ், கடைகள் வருது, சூப்பர் மார்க்கெட் வருது, இப்படி எல்லா இதுவும் டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ இதுவும் எக்ஸ்டர்னலாக கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜினா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வருது, பேங்க் வருது. சரியா, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் டெவலப் ஆகுது, கம்யூனிகேஷன் ஈஸியாக நம்ம போஸ்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நெக்ஸ்ட் வில் see the diseconomies of scale. டிஸ்எக்கானமிஸ் அப்படின்னு சொன்னால் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று இட் இன்க்ரீசஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ கமாடிட்டி ஆர் சர்வீஸ். இந்த டிஸ்அட்வான்டேஜினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த இண்டஸ்ட்ரியோடைய உற்பத்தி செலவும் இதுவும் கூடுது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் ஆல்சோ டிலேஸ் த ஸ்பீட் ஆஃப் த சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் டு த மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அந்த ப்ராடக்டுடைய சப்ளையும் அஃபெக்ட் ஆகும். இந்த டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலுமே 2 டைப்னு சொல்கிறோம். ஒன்று அதே மாதிரி இன்டர்னல் டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், இன்னொன்று எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். இப்போ இன்டர்னல் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம ப்ரொடக்ஷனை கூட்டணும்னு சொன்னால் அதனோட எஃபிஷியன்சி மே கம் டவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களையே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், கிளாஸில் 1 hour நல்லா கவனிப்பீங்க, செகண்ட் ஹவர் கொஞ்சம் டயர்டாகிடுவீங்க. ஒரு 5 hours கிளாஸ் தொடர்ந்து எடுத்தோன்னு சொன்னால் என்னென்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்டிமம் லிமிட்டுக்கு மேலே என்னது உங்களை கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தோன்னு சொன்னால் உங்களோட எஃபிஷியன்சி குறையும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலில் தொடர்ந்து அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம தொடர்ச்சியாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே பார்த்தோன்னு சொன்னால் அதனோட எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து வித்தின் த இண்டஸ்ட்ரி. சரியா, அதனால் இது வந்து இன்டர்னல் டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொன்னால், இது வந்து இதே மாதிரி அவுட் சைட் த ஃபர்ம். இட் ரெஃபர்ஸ் டு த்ரெட் ஆர் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் அ ஃபர்ம் ஆர் அன் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் ஃபேக்டர் லையிங் அவுட்சைட் இட். இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வெளியில், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பஸ் ஸ்ட்ரைக் வருதுன்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்க, அந்த இண்டஸ்ட்ரி மேலே தான் கல்லை தூக்கி எறிவாங்க. சரியா, இப்போ அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் என்ன செய்வாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இண்டஸ்ட்ரியை தான் தாக்குதலுக்கு உட்படுத்துவாங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடிய த்ரெட்டுனா பயம், எப்போ வேணாலும் அந்த இண்டஸ்ட்ரியை தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள், a bus strike prevents the easy and correct entry of the workers into a
firm. அவங்களால வெளியில் இருந்து உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியாது. அதேமாரி similarly the rent of a firm increases very much if new economic units are established in the locality. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்ததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் இல்லை வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா வாடகையை கூட்டிடுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? நெக்ஸ்ட் வில் see the isoquants. இப்போ நம்ம இண்டிஃபரன்ஸ் கர்வ்னு பார்த்தோம். இண்டிஃபரன்ஸ் கர்வ்ங்கிறது கன்சியூமர் சைடில் பார்க்குறோம். இப்போ ப்ரொடியூசர் சைடில் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் we have to see the isoquant. ஐசோன்னா சேம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? குவான்டிட்டின்னு சொன்னால் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் மே இன்வால்வ் அட் அ டைம் த யூஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் வேரியபிள் இன்புட்ஸ். இப்போ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனில் என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு வேரியபிள் ஃபேக்டர், இது எல்லாம் கான்ஸ்டன்ட் பார்க்குறோம். இதில் ஆர்கனைசேஷன் மட்டும் ஃபிக்ஸடாக வச்சுட்டு மீதி 3 ஃபேக்டர்ஸையும் வேரியபிள் ஃபேக்டராக எடுத்துக்கிறோம். அதனால் இங்கே ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுங்கிறது ஐசோகான்ட்டில் யூஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் வேரியபிள் இன்புட்ஸ் அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இது ஐசோகுவாண்ட் கர்வ்ஸ் மூலமாக சொல்கிறோம். ஐசோங்கிறது ஐசோ அண்ட் குவாண்ட் ஆர் derived from the Greek language meaning equal and quantity. ஐசோன்னா ஈக்குவல் சேம் அப்படின்னு சொல்லுவோம். குவாண்ட் அப்படின்னு சொன்னால் குவான்டிட்டி. In our presentation only 2 factors, 2 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா லேண்டுங்கிறது ஃபிக்ஸட் ஃபேக்டர், ஆர்கனைசேஷனுங்கிறது லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் ஃபிக்ஸட் ஃபேக்டராக வைக்கிறோம். அதனால் we take into account the labor and capital are used. So in economics, an isoquant is a curve drawn by joining the combinations of changing the quantities of 2 or more inputs which give the same level of outputs. இப்போ இந்த கர்வில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எந்த காம்பினேஷன், இப்போ லேபரையும் கேபிட்டலையும் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில். சரியா? இப்போ 10 யூனிட்ஸ் ஆஃப் லேபரும் 1 யூனிட் ஆஃப் கேபிட்டலும் எடுக்கிறோம். இப்போ அடுத்தது 8 யூனிட்ஸ் ஆஃப் லேபரும் 2 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டலும் அப்ளை பண்ணால் தி சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் கிடைக்கும். இப்போ 100 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் உனக்கு அதே அளவு அவுட்புட் தான் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐசோகுவாண்ட். ஸோ ஐசோகுவாண்ட்ஸ் ஆர் சிமிலர் டு இண்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ். இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே இண்டிஃபரன்ஸ் கர்வ்ஸுங்கிறது கன்சியூமர் சைடில் பார்க்குறோம். ஐசோகுவாண்ட் கர்வ்ங்கிறது ப்ரொடியூசர் சைடில் பார்க்குறோம். சரியா? And an isoquant curve can be defined as the locus of points representing various combinations of 2 inputs. இதெல்லாம் இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம், கேபிட்டலும் லேபரும், yielding the same outputs. So the isoquant is also called as, இதுக்கு இன்னொரு நேம் எல்லாம் இருக்கு, equal product curve or the product indifference curve. Then we will see the definition of isoquant. According to Ferguson, he defined an isoquant is a curve showing all possible combinations of inputs physically capable of producing a given level of outputs. ஐசோகுவாண்ட்னாலே என்ன சொன்னோம்? ஒரே அளவான குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் இதில் நிறைய பாசிபிள் காம்பினேஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். என்னெல்லாம் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் லேபரும் கேபிட்டலும். சரியா? ஃபிசிக்கலி கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் எ கிவன் லெவல் ஆஃப் அவுட்புட். இப்போ இந்த டேபிள் பார்க்குறோம், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ABCDE வரைக்கும் கொடுத்துருக்கு. யூனிட்ஸ் ஆஃப் லேபர், யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல். இப்போ நான் சொன்னேன் 2 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் 30 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல். பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான், 400 யூனிட்ஸ் ஆஃப் என்னது கிளாத், மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்தது யூனிட்ஸ் ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் 4. பட் யூனிட்ஸ் ஆஃப் இப்போ கேபிட்டல் எவ்வளோ செய்யணும்? குறைக்கணும். இப்போ எங்கே ஒரு ஃபேக்டரை கூட்டுறோமோ இன்னொரு ஃபேக்டரை ஆட்டோமேட்டிக்காக குறைக்கணும். இப்போ யூனிட்ஸ் ஆஃப் லேபர் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 கூட்டிட்டோம். யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக குறையுது.
அதே மாதிரி 8 அப்புறம் 10. இங்கே யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் வந்து 12 10 குறையுது. சரி, பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். இப்போ இந்த பாயிண்ட்ஸை அப்படியே நம்ம டயக்ராமாக போட்டோம்னு சொன்னால் அது ஐசோக்வாண்ட் கர்வ்னு பார்க்குறோம். வில் சி. ஸோ the 5 combinations of labor units and units of capital yield the same level of output, that is 400 meters of cloth. இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? அடுத்தது isoquants are based on the following assumptions. இப்போ இந்த isoquant curve எப்படி நம்ம வரைஞ்சோம், ஷெட்யூல் போட்டோம்னு சொன்னால் இது வந்து based on the following assumptions அப்படின்னு பார்க்குறோம். என்னெல்லாம் assumption? Only 2 factors are used to produce a commodity. என்ன ஃபேக்டர்ஸ்லாம் எடுக்கிறோம்? லேபரும் கேபிட்டலும். அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்மால் பார்ட்ஸ். அதாவது லேபரையும் கேபிட்டலையும் பிரித்து தனித்தனியாக இது பண்ணுறோம். அப்புறம் டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் அந்த சப்ஸ்டியூஷன் பிட்வீன் த 2 ஃபேக்டர்ஸ் இஸ் டெக்னிக்கலி பாசிபிள். இப்போ லேபரை கூட்டணும்னு சொன்னால் கேபிட்டலை குறைக்கணும், கேபிட்டலை கூட்டணும்னு சொன்னால் லேபரை குறைக்கணும். So that is the production function is of variable proportion. Variable proportion வேரி ஆகணும். ஒரே அளவு என்னது விகிதத்தில் நம்ம என்னது இன்புட்ஸ் யூஸ் பண்ணலை, இது வந்து சேஞ்ச் ஆகுது. rather than fixed proportion. Fixed proportion 10:1, அப்புறம் 20:2, 30:3, இது வந்து ஃபிக்ஸட் ப்ரொப்போர்ஷன். ஒரே அளவு 1:1 அந்த ரேஷியோலேயே நம்ம என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணோம்னு சொன்னால் அது ஃபிக்ஸட் ப்ரொப்போர்ஷன். இப்போ ப்ரொப்போர்ஷன் வேரி ஆகுதுன்னா வேரியபிள் ப்ரொப்போர்ஷன் சொல்கிறோம். ஸோ அண்டர் த கிவன் டெக்னிக் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி யூஸ்டு வித் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பயன்படுத்துகிறோம். வில் சி த ஷெட்யூல். இது டேபிள் கொடுத்துருக்குது பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசோக்வாண்ட் கர்வ். இது வந்து லெஃப்ட் சைடில் இந்த டயக்ராம் வரையணும். எப்படி இன்டிஃபரன்ஸ் கர்வ் பார்த்தோமோ அதேமாரி ஐசோக்வாண்ட் கர்வ். இந்த காம்பினேஷன் அப்படியே எனது 2ன்னு 30 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் குறையும் பொழுது லேபரை கூட்டுறோம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணோன்னு சொன்னால் சேம் லெவல் ஆஃப் அவுட்புட், தட் இஸ் 400 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் இஸ் ப்ரொடியூஸ்ட். சரியா? அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. ஆர் கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் த சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். So an iso product curve can be drawn with the help of isoquant schedule. அப்படின்னா இப்போ ஒரு கர்வ் பார்த்தது ஐசோக்வாண்ட் கர்வ்னு சொல்லுவோம். ஐசோக்வாண்ட் மேப் அப்படின்னு சொன்னால் a set of iso quantity curves are known as isoquant map. இப்போ நிறைய இதேமாரி 100 யூனிட்ஸ், 200 யூனிட்ஸ், 300, 400 இப்படி ஒவ்வொரு ஐசோக்வாண்ட் கர்வும் வரைஞ்சோன்னு சொன்னால் இதுக்கு பேர் ஐசோக்வாண்ட் மேப். சரியா? An isoquant map has different isoquant curve representing the different combinations of factors of production yielding the different levels of output. இப்போ ஃபர்ஸ்ட் IQ1 எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 100 யூனிட்ஸ், IQ2ன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 200. அதேமாரி என்னது டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இஃப் மோர் தேன் ஒன் ஐசோக்வாண்ட் இஸ் ட்ரான் இன் அ டயக்ராம் இட் இஸ் கால்ட் அஸ் isoquant map. Then next we will see the properties of isoquant curve. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம்னு சொன்னால் it has a negative slope. நெகட்டிவ்னா it slopes left to right. சரி, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் curve. ஏன்னா இங்கே மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன் சொல்லும். இப்போ ஒரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணோம்னு சொன்னால் இன்னொரு ஃபேக்டரை குறைக்கிறோம். லேபரை கூட்ட கூட்ட கேபிட்டல் குறையுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏபிசிடி. K5ன்னு எடுத்துகிட்டோன்னு சொன்னால் L2 அமௌண்ட் ஆஃப் லேபர் யூஸ்ட். சரியா? அதனால் இட் ஹேஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் left to right, indicating that the factors are substitutable. If more of one factor is used, less of the other factor is needed for producing the same level of output. So in the diagram, combination A refers to more of capital K5 and less of capital, less of labor L2. As the producer moves to B, C and D, more labor and less capital are used. The next property is convex to the origin. This concept of
diminishing marginal rate of technical substitution. That is, when we are substituting one factor for another, this is called as marginal rate of technical substitution. Why we are saying technical? Because we are applying two techniques of production, that is labor intensive or capital intensive. If we are using more of labor means it is called as labor intensive technology. If we are using more of capital means capital intensive technology. So that is called as marginal rate of technical substitution. So this concept is leads to the isoquant curve to slope downward left to right and convex to the origin. Convex na குழிவாக இருக்குன்னு சொல்றோம். குவிதல் அப்படினு சொன்னா மேல் நோக்கி இருக்குன்னு சொல்றோம். You will see the diagram and the table. That is, for example, the capital substituted by 1 unit of labor goes on decreasing when moved from top to bottom. If so, it is called as diminishing marginal rate of technical substitution. And constant MRTS means straight line, and increasing MRTS means concave are also possible. But it depends on the nature of isoquant curve. So the factors of production are substitutable to each other. So the capital substituted per unit of labor goes on decreasing when isoquant is convex to the origin. We will see the diagram. That is, diminishing marginal rate of substitution எப்படி இருக்கும்? Convex to the origin. சரி, constant na straight ஆ இருக்கும். Increasing MRTS அப்படின்னு சொன்னா concave, குவிதல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மேல் நோக்கி இருக்கும். பட் யூசுவலா ஐசோகாண்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா convex to the origin. That is diminishing marginal rate of technical substitution. Then third property is non-intersection of isoquant curves. எப்படி நம்ம indifference curveல பார்த்தோமோ அதே மாதிரி no two indifference curves are intersect each other. அதே மாதிரி no two isoquant curve intersect each other. அதனால non-intersection of isoquant curves ன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு ஐசோகாண்ட் கர்வ்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு காம்பினேஷன்லயும் நம்ம என்னது எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் ஒரே மாதிரி அவுட்புட் கிடைக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுது ஏ பாயிண்ட்ல. பட் ஏ பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் பி என்னது ஃபர்ஸ்ட் இதுல ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கல அது வந்து 100 யூனிட்ஸ், ரெட் கலர்ல கொடுத்துருக்க 300 யூனிட்ஸ். இப்போ வந்து நமக்கு 300 எடுக்கலாமா இல்லை 100 எடுக்கலாமா, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால என்னது நோ டூ என்னது ஐசோகுவான்ட்க்கு வில் இன்டர்செக்ட் ஈச் அதர். அது எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம். பாயிண்ட் ஏ லை ஆன் த ஐசோகுவான்ட்க்கு IQ1 அண்ட் IQ2 ரெண்டு இதுலேயும் இந்த பாயிண்ட்ல ஏ பாயிண்ட் என்னது இன்டர்செக்ட் ஆகுது. பட் த பாயிண்ட் சி வந்து ஷோஸ் a higher outputs. Higher output na 300 units produce பண்ணும். And the point B shows a lower level of output IQ1. அதனால if C is equal to A, B is equal to A, then C is equal to B. அப்படி ரெண்டும் சமமாயிரும். பட் இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா பட் C is less than C is greater than B. ஆனால் சிங்கிறது எனது 300 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் பியில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 100 யூனிட்ஸ் தான். அதனால் சியும் பியும் ஈக்குவல்னு நம்ம கன்க்ளூஷன் வர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் சி இஸ் கிரேட்டர் தேன் பி. அதனால் இது வந்து இல்லாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாஜிக்கல்னா என்ன? லாஜிக்கல்னா இது ரீசனபிள் கரெக்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இல்லாஜிக்கல்ங்கிறது இது வந்து பிங்கிறது லோயர் ஐசோகாண்ட் கர்வ்ல இருக்கு, சிங்கிறது ஹையர் என்னது ஐசோகாண்ட் கர்வ்ல இருக்கு 300 யூனிட்ஸ். அப்போ ரெண்டும் எப்படி ஈக்குவல்னு நமக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றோம். Then fourth property is an upper isoquant curve represents a higher level of outputs. That is, higher IQS shows higher outputs and lower IQ shows lower outputs. For upper isoquant curve implies the use of more factors than the lower isoquant curve. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, இன்டர்செக்ட் பண்ணலை.
அதாவது higher the indifference curve, higher will be the satisfaction. Lower the indifference curve, lower will be the satisfaction. இது வந்து consumer sideல பார்க்குறோம் indifference curve. Isoquant curveல என்ன பார்க்குறோம்னு சொன்னால் producer sideல அவங்க வந்து எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறோம். இப்போ ஹையர் த ஐசோகாண்ட் கர்வ்னு சொன்னால் நிறைய யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். லோயர் த ஐசோகாண்ட் கர்வ்னு சொன்னால் குறைய யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ த ஆரோ இன் த ஃபிகர் ஷோஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த அவுட்புட் வித் த ரைட் அண்ட் அப்வர்ட் ஷிஃப்ட் இன் தி ஐசோகாண்ட் கர்வ். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐசோகாண்ட் கர்வ் டஸ் நாட் டச் எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ், ரெண்டுமே தொடுறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் IQ1 அண்ட் IQ2 இப்போ வந்து ஒய் ஆக்சிஸில் சிங்கிற பாயிண்டில் தொட்டிருக்கு கேபிட்டல், அதேமாரி IQ2வில் எல் பாயிண்டில் தொட்டிருக்கு. ஆனால் இப்படி வந்து ஐசோகாண்ட் கர்வ் இருக்காது. அதனால் என்னது இது தவறு அப்படின்னு சொல்லுவோம். The next we will see the isocost line. எப்படி ஐசோகாண்ட் கர்வ் பார்த்தோமோ ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன காம்பினேஷன்ஸ், இப்போ எவ்வளோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணால் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐசோகாண்ட் கர்வ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஐசோகாஸ்ட் கர்வ் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு உற்பத்தி காரணிகளும் நம்ம என்னது ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு செலவாகும் அப்படின்னா, இப்போ நீ லேபருக்கு எவ்வளோ கூலி கொடுக்க போகிற, கேபிட்டலுக்கு எவ்வளோ கூலி கொடுக்க போகிற, அதுக்கு என்னது ப்ரைஸ், என்ன செலவாகுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேபருக்கு குறைய செலவு தான் ஆகுதுன்னு சொன்னால் ஹீ கேன் எம்ப்ளாய் மோர் ஆஃப் லேபர் கம்பேர் டு கேபிட்டல். சரி, அப்போ நிறைய லேபரர்ஸை பயன்படுத்தலாம். எதை விட? மெஷினை விட. இப்போ மெஷின் கம்மியாக இருக்குது, லேபருக்கு தான் நிறைய கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் he can employ more of capital and less of labor. இந்த காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு we have to find out the isocost line அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியணும். சரியா? So it's an important component in analyzing producers behavior. இதை வச்சு தான் அவன் என்ன செய்ய போகிறான், ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறான். So isocost line illustrates all the possible combinations of two factors. என்னென்ன காம்பினேஷன்லாம் இருக்குன்னு பார்க்குறான். that can be used at given cost and for a given producer's budget. ஸோ இப்போ அவனுடைய பட்ஜெட்டுக்குள்ளே இது வருதான்னு அவன் பார்க்கணும். இப்போ அவன் 10,000 ரூபா வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் லேபருக்கும் கேபிட்டலுக்கும் கொடுத்த செலவு போக மீதி அவனுக்கு லாபம் வரணும். எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவனுக்கு நஷ்டம் ஆயிரும். அதனால் an isocost line represents different combinations of inputs. இங்கே இன்புட்ஸுங்கிறது லேபரும் கேபிட்டல், which shows the same amount of cost. அப்போ இந்த காம்பினேஷனில் எந்த காம்பினேஷனை எடுத்தாலும் அவனுக்கு வந்து ஒரே செலவு தான் ஆகப்போகுது அப்படிங்கிறத அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். சரியா? ஸோ ஐசோகாஸ்ட் லைன் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஃபேக்டர் ப்ரைஸஸ். ஃபேக்டர் ப்ரைஸஸ்ன்னு சொன்னால் லேபருக்கு எவ்வளோ கூலி, கேபிட்டலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், இதுதான் ஃபேக்டர் ப்ரைஸஸ். அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த ஃபார்ம், அவன் கையில் மொத்தம் எவ்வளோ பணம் இருக்குது, இதை தான் எனது ஐசோகாஸ்ட் லைனில் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஐசோ ப்ரைஸ் லைன் ஆர் ஐசோ இன்கம் லைன் ஆர் ஐசோ எக்ஸ்பெண்டிச்சர் லைன் ஆர் டோட்டல் அவுட்லே கர்வ். அதனால் இந்த ஐசோ காஸ்ட் லைனுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஒன்று ஐசோ ப்ரைஸ் லைன் ஆர் ஐசோ இன்கம் லைன் ஆர் ஐசோ எக்ஸ்பெண்டிச்சர் லைன். எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ப்ரொடியூசருக்கு செலவு, டோட்டல் அவுட்லேனாலும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். சரியா? இந்த டயக்ராமாக ஒரு டேபிள் கொடுத்துருக்கு, அப்புறம் நம்ம டயக்ராம் பார்க்குறோம். இல்லை காம்பினேஷன்ஸ் இதே மாதிரி ABCDE யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ரைஸ். இப்போ கேபிட்டலுக்கு எவ்வளவு அவன் பே பண்ண போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 30 rupees. யூனிட்ஸ் ஆஃப் லேபர் ப்ரைஸ் வந்து ஒரு யூனிட் ஆஃப் லேபருக்கு எவ்வளோ ப்ரைஸ் பே பண்ணுறான்னா 10 rupees. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்கிறது சேம் தான், 120. இதில் எந்த காம்பினேஷன்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நிறைய யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணோன்னு சொன்னால் லேபர் கம்மியாக இது பண்ணுறான். இப்போ கேபிட்டல் குறைச்சிட்டே வரான்னு சொன்னால் லேபரை கூட்டிகிட்டே போகிறான். 0லேருந்து 3, 6, 9, 12.
இங்கே பார்த்தீங்கன்னா 4 3 2 1. ஆனால் ரெண்டு காம்பினேஷன் எடுத்தாலும் அவனுக்கு வந்து ஒரே எக்ஸ்பெண்டிச்சர் தான், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் சேம். சரியா, இதே தான் அவன் டயக்ராமாக நம்ம வரைகிறோம். இந்த காம்பினேஷன் வந்து கேபிட்டல் 4 3 2 1 கொடுத்துருக்கு. இங்கே வந்து யூனிட்ஸ் ஆஃப் லேபர் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்கு. ஏபிசிடிஇ அந்த பாயிண்ட் அப்படி புள்ளி வச்சு ஜாயின் பண்ணோம்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. இது வந்து ஐசோ காஸ்ட் லைன். இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம்னு சொன்னால் இது சிம்பாலிக்கலாக 4Kங்கிறது கேபிட்டல், 0Lங்கிறது அதே தான் 120. அப்புறம் 3K + 3L 120 தான். 2K + 6L 120, 1K + 9L 120. அடுத்தது 0K + 12 labor is equal to 120. So all the combinations A, B, C, D, E cost the same total expenditure. So இதில் வந்து அந்த டயக்ராமில் நமக்கு தெரியுது. It is shown that the cost to be incurred on capital and labor are represented by the triangle. அதாவது OAE எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ த லைன் ஏஇ இஸ் கால்ட் அஸ் ஐசோ காஸ்ட் லைன். சரியா, தென் லாஸ்ட் வில் சி த ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். இப்போ நம்ம ஐசோ குவாண்ட் கர்வ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஐசோ காஸ்ட் கர்வ் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டும் எந்த பாயிண்டில் டேஞ்சென்ட்டாக இருக்கோ அதுதான் ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். வில் சி ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம் இம்ப்ளைஸ் த சிச்சுவேஷன் வேர் ப்ரொடியூசர் மேக்ஸிமைசஸ் இஸ் அவுட்புட். இப்போ இண்டிஃபரன்ஸ் கர்வில் ஒரு கன்சியூமர் எப்போ வந்து எனது மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரீச் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ப்ரைஸ் லைனும் இண்டிஃபரன்ஸ் கர்வும் டேஞ்சென்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்டில் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதில் வந்து ஐசோ குவாண்ட் கர்வும் ஐசோ காஸ்ட் லைனும் டேஞ்சென்ட்டாக எந்த பாயிண்டில் இருக்கோ அதில் தான் மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். சரியா, இல்லைன்னா என்ன சொன்னா லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். சரி, வில் சி. ஸோ ப்ரொடியூசரோட எய்ம் என்னன்னு சொன்னால் மேக்ஸிமைசிங் அவுட்புட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன் ஷார்ட், த ப்ரொடியூசர் மேனுஃபேக்சர்ஸ் எ கிவன் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் வித் லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். குறைஞ்ச செலவில் மேக்ஸிமம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் என்னது, இதுதான் ஆப்டிமம் காம்பினேஷன், ஐடியல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, வித் இஸ் கிவன் பட்ஜெட், அவனோட பட்ஜெட்டுக்குள்ளே இதுதான் அடங்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இம்ப்ளைஸ் எய்தர் தெர் இஸ் அவுட்புட் மேக்ஸிமைசேஷன் ஃபார் கிவன் இன்புட்ஸ் ஆர் தெர் இஸ் காஸ்ட் மினிமைசேஷன் ஃபார் த கிவன் அவுட்புட். ஒன்று அவுட்புட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும், இல்லைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம், there are two conditions. One, the iso cost line must be tangent to the iso quant curve. டயக்ராமில் பார்த்துருப்பீங்க. சரியா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், at the point of tangency the iso quant curve must be convex to the origin, that is MRTS, marginal rate of technical substitution, labor for capital must be declining. So when the outlay and prices of two factors, namely labor and capital, are given, அப்படின்னா அவங்களுடைய ப்ரைஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். ப்ரொடியூசரோட எய்ம் என்னன்னு சொன்னால் attain equilibrium or least cost combination of factors is attained by the firm where the iso cost curve is tangent to the iso product curve. இது வந்து டயக்ராமில் கொடுத்துருக்குது. E பாயிண்ட்டுங்கிறது ஈக்லிபிரியம் பாயிண்ட். சரியா, ஸோ இந்த above diagram the profit of the firm is maximized at the point of equilibrium E. Condition என்ன அப்படின்னு சொன்னா, the slope of the iso cost curve is equal to the slope of the iso product curve, or MRTS, that is of labor for capital is equal to the price ratio of the two factors. The formula மாதிரி கொடுத்திருக்கு. MRTS LK is equal to price of labor divided by price of K. So at E point the firm employs OM units of labor and ON units of capital. சரியா, so this is the ideal combination. இதோட என்னது conditions of என்னது producers equilibrium இது. So thank you students.